ஈசனும் பூசையெல்லாம் காசுக்கு பின்னால, அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். உன் சமையலறையில் நீ உப்பா சர்க்கரையா? உப்பா இருந்தா என்ன, சர்க்கரையா இருந்தா என்ன, டீ தூளா இருந்தா என்ன, மிளகா பொடியா இருந்தா என்ன? இவன் காசா இருந்தான்னு வைங்க, அந்த வீடு விளங்கு, இல்லைன்னா வீடே விளங்காது. இதான் இன்னொன்று தோல்வி. தோல்வி நிலையென நினைத்து மனிதன் வாழ நினைக்கலாம் போனான்னு வைங்க. அது என்னம்மா, அது என்னம்மா? 10 காசு கையில் இல்லைன்னா அப்படித்தான் பாட்டு வரும். ஆனால் வீட்டுக்கு போக எப்படி போகணும் தெரியுங்களா? இவன் மல்லிகைப்பூ வாங்கிக்கிட்டு, கொஞ்சம் அல்வாயும் வாங்கிக்கிட்டு, பையில் காசு இல்லாட்டினா சரி, காசு மேல காசு வந்து கொட்டுகிற வேலை இது, வாசக்கதவ ரசலட்சுமி தட்டுகிற வேலை இது. இப்படி போனான்னு வைங்களேன். இல்லைன்னா +2 படிக்கிற ஒரு மாணவன், அவன் டாக்டர் ஆகணும்னு நினைச்சான்னா, ஒரு வக்கீல் ஆகணும்னு நினைச்சான்னா, ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சான்னா, ஒரு நீதிபதி ஆகணும்னு நினைச்சான்னா மட்டும் பத்தாதுங்க ஐயா, அவனுக்கு பணம் வேணும். பணம் இருந்தால் மட்டுமே அவன் படித்த படிப்புக்கு என்ன 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 லெக்கில் அவன் போயிட்டு இருக்கிறான்னு அவன் நிர்ணயம் பண்ண முடியும். ஆகவே ஐயா, கல்லறையிலிருந்து கருவறை வரை தேவை பணம் பணம் பணம். பணத்தால கட்டளை வாங்கலாம் சார், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாது. அதே பணத்தால மருந்தை வாங்கலாம் சார், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. பணத்தால புத்தகத்தை வாங்கலாம் சார், அறிவை வாங்க முடியாது. சார், நம்ம நாட்டுல எத்தனையோ பேர் பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி வச்சுட்டு நிம்மதியை தேடிட்டு இருக்காங்க சார். சார், கடவுள்னா என்ன? நிம்மதியை தரணும், சந்தோஷம் தரணும், அவர் தான் சார் கடவுள். ஆனா இந்த பணம் நிறைய பேர்த்துக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு சார். யார் யாருக்குள்ளன்னு கேக்குறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது, காதலன் காதலிக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது, அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது, நண்பர்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது சார். சார், இப்படி பிரச்சனைகளை உருவாக்குற பணம் எப்படி சார் கடவுள் ஆகும்? இந்த உலகத்துல பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே தெய்வங்க தானே. ஆனா பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே ஈக்குவல் தான், தெய்வங்க தான். அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த குழந்தைங்கள ஏழை குழந்தைங்க, பணக்கார குழந்தைங்க அப்படின்னு வேறுபடுத்தி காட்டுறது எது சார்? பணம் தானே. நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதை கேளுங்க. மாடி வீட்டு சன்னையிலெல்லாம் கலர் கலரா சட்டையுங்க, மாடி வீட்டு சன்னையிலெல்லாம் கலர் கலரா சட்டையுங்க, சரி வீட்டு செல்லங்களின் சட்டையெல்லாம் சன்னல்லுங்க, தன்னானே ஏ தன்னானே தனனே தன தன்னானே தனனே தன்னானே தனனே தன தன்னானே தனனே. சார், மாடி வீட்டு சன்னெல்லாம் கூட நிறைய துணியை மாட்டி வச்சிருக்காங்க சார். ஆனால் ஏழை குழந்தைங்களோட சட்டைங்கெல்லாம் சன்னல் சன்னலாக கிழிஞ்சிருக்கு சார். அதனால தான் ரூபா நோட்டில் காந்தி தாத்தா தான் சிரிச்சு தான் இருக்காரு நல்லா சூப்பரா, ஆனால் அழுதுட்டு போறாரு இளைஞ கனவுல, ஆனா அழுதுட்டு போறாரு இளைஞ கனவுல. சார், இது காரணம் பணம் தானே. இந்த பணம் கடவுள் இல்ல அப்படின்னு பேச வந்திருக்கேன் சார் நான். சபாஷ் சார். பொதுவா காட்டுல என்ன நடக்கும்? வேடர்கள் வலை விரிப்பாங்க, அதுல மான்கள் மாட்டும் இல்லையா? ஆனால் இந்த காதல் காட்டில் மட்டும்தான் மான்கள் வலை விரிக்க அதில் வேடர்கள் அகப்படுகிறார்கள். ஐயா, அந்த காலத்துல தான் ஆண்களால பெண்களுக்கு கொடுமை நடந்தது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது? சில பெண்களால் பல ஆண்களுக்கு காதல் என்னும் பெயர்ல கொடுமை நடந்துட்டு தான் சார் இருக்கு. சபாஷ். ஐயா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனால படிக்க முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க, நல்லா 3 நேரம் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாளுங்க. எக்ஸாம் ரிசல்ட் வரும், பொண்ணுங்க கையில டிகிரி சர்டிபிகேட், பசங்க கையில டிகிரி கிளாஸ் தான் சார் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம 10th +2 ரிசல்ட் எடுத்துக்கலாம். பொண்ணுங்க தானே சென்டம் அடிக்கிறாங்க, பசங்களை எங்க படிக்க விடுறாங்க? அதனால தான் பொண்ணு மேல வைக்காத ஆசைன்னு சொல்லி நான் பேச வந்திருக்கேன். சொல்லுமா. பொண்ணாவது ஒரு பையனை பார்த்து என் பின்னாடி சுத்து படிக்காத அப்படின்னு சொல்றாளா?
நீங்களா சுத்துவீங்க, அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஐயா ஒரு நிமிஷம் வாங்க ஐயா. இவங்க 2 பேரும் சொல்றாங்கல்ல, அந்த பொண்ணு சொல்லுது எவடா சுத்த கேட்பாங்களான்னு. இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு நல்ல பைக் எடுத்துட்டு போனோன்னு வைங்க, லவ் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப ஒரு பைக் இறங்கி பின்னாடி தூக்கிட்டு நிக்க இப்படி, அந்த பைக் எடுத்துட்டு போனோன்னு வைங்க, 2 லவ் சேர்ந்தா அப்படி வரும். இதே ஆக்சிடென்ட் கார்னு ஒன்று இறங்கிருக்கு, அதை எடுத்துட்டு போனோன்னு வைங்க, 5-6 லவ் சேர்ந்தா அப்படி வரும். அதே வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வைங்க, எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிருவாங்க. சார், இவரு காசு காசுன்னு சொல்றாருல, இந்த காசு காசுன்னு சொல்றவங்களுக்கு லவ்வோட ஃபீலிங் புரியாது, லவ்வோட சஃபரிங் புரியாது. சில பொண்ணுங்க இருக்காங்க, எப்படி தெரியுங்களா, பசங்களோட பாக்கெட் மணியை காலி செய்யறதுக்குனே இருப்பாங்க. வீட்டுல 3 நேரம் கூட முழுசா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. வீட்டுல குடிக்க கஞ்சி தண்ணி கூட அங்க வழி இருக்காது. ஆனா பசங்களோட வெளியே வந்தா மட்டும் பீஸா பீஸான்னு பிசாசு மாதிரி அலையறாளுங்க. இவனும் கேட்டுட்டாலேன்னு சொல்லி எல்லா காசையும் அவளுக்கு செலவு பண்ணி கடைசியில ஓட்டையாண்டியா தான் நிக்கிறான். பஸ் கூட காசு இருக்காது சார். இது அப்படிதான் ஐயா. இங்க பாருங்க, இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு காதலிப்பாங்க, அடுத்தவன் கூட்டு போயிடுவான். அவன் கஷ்டப்பட்டு காதலிப்பான், இவன் கூட்டு போயிடுவான். ஏன் தெரியுங்களா? காசுதான். இடையில காசு எங்க நிக்குதோ அங்க அவன் கூட்டி போயிடுறான். உண்மையான காதல்ன்றது மனசை பார்த்து வரணும் சார். இன்னைக்கெல்லாம் காதல் வருது. திங்கக்கிழமை 2 பேரும் பாத்துக்கிறாங்க, செவ்வாய்க்கிழமை ஹாயா, புதன்கிழமை ஐ லவ் யூங்கறான், வியாழக்கிழமை 2 பேரும் ஓடி போறாங்க, வெள்ளிக்கிழமை விட்டுட்டே போயிடுறாங்க. இதுதான் உண்மையான காதலா சார்? உண்மையான காதல்ன்றது பணத்தை பார்த்து வரக்கூடாது சார், குணத்தை பார்த்து வரணும் சார். அதான் நான் சொல்றேன், ஞாயிறு என் மேனி என்றால் திங்களவள் செவ்வாயில் முத்தமிட்டேன், புதன் வியாழன் பேசினோம், வெள்ளி எனுமின் ஓடினோம், பிறகுதான் தெரிந்தது அவள் சனி என்று. சனி என்று. அப்பா, உனக்கு வேண்டுமானால் அவள் சனி, காதலி கிடைக்காமல் போனால் அவள் சனி, காதலி கிடைத்து விட்டால் அவனுக்கோ இதய கனி. சார், இந்த பொண்ணுங்க வீட்ல பேசுறத பாத்திருக்கீங்களா? ஏய் குந்துமே, துண்ணியா, போனியா, வந்தியா, கம்மன் உட்காரு, குந்து, இப்படிதான் பேசுவாங்க. ஆனா பசங்களோட வெளியே வந்தா மட்டும் என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசுவாங்க தெரியுமா சார்? வெறும் 2 வார்த்தை தான் தெரியும். எப்படி? ஹாய் ஹலோ, ஹாய் ஹலோ, இந்த 2 வார்த்தையை வச்சு கலக்குவாங்க பாருங்க. கலக்கோ கலக்குன்னு கலக்குவாங்க. ஏமா ஒரு நிமிஷம். ஹாய் ஹலோ அப்படி 2 வார்த்தை பேசுறதுக்கு இப்படி அலையோ அலைன்னு அலைறான்னா, அவன் 200 வார்த்தை பேசுனா இவன் என்னம்மா வா. நல்ல வேலை 2 வார்த்தையோட நிறுத்தினாலே அந்த பொண்ணுன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஐயா, தமிழ்ல எவனாவது நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா நேரம் அவனை கீழ்பாக்கத்துல கொண்டு விடுவாங்க.